ரிசுக்கை தடுக்கும் 4 விஷயங்கள், அதாவது இந்த 4 விஷயங்கள் நம்மிடத்தில் இருந்தது என்பதாக சொன்னால் ரிசுக்கு நம்மிடத்தில் வராது, நம்மிடத்தில் பரக்கத் இருக்காது, நாம் செய்கிற வியாபாரத்தில் லாபத்தை பார்க்க முடியாது, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டான். அதாவது இந்த 4 விஷயம் இல்லை என்று சொன்னால், இந்த 4 விஷயத்தை சரிப்படுத்திடும் என்பதாக சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கையில் பரக்கத் கிடைக்கும், அல்லாஹ் வாழ்வாதாரத்தில் பரக்கத்தை கொடுப்பான், நம்முடைய வியாபாரத்திலும் அல்லாஹ் அதிகமான லாபத்தை கொடுப்பான். அல்லாமா இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த 4 விஷயங்கள் உங்களுடைய ரிசுக்கை தடுத்து விடும் என்பதாக சொன்னாங்க. இந்த 4 விஷயம் செஞ்சிடாதப்பா, இந்த 4 விஷயம் செஞ்சிட்டீங்க என்பதாக சொன்னா ரிசுக்கு வராது, பரக்கத் வராது, வியாபாரத்தில் லாபம் கிடைக்காது, நஷ்டத்தில் கஷ்டத்தில் கடலில் தான் இருப்பீர்கள் என்பதாக சொன்னாங்க. அதுல முதலாவது காலை நேரத்தில் தூங்குவது. காலை நேரத்தில் தூங்குவது, காலையில் யார் தூங்குறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை அவர்கள் எதிர்பார்க்கவே முடியாது. நம்ம எத்தனையோ சம்பவங்கள் பார்க்கிறோமா இல்லையா? பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் அவர்கள் இஸ்லாமியர்களா இருக்க மாட்டார்கள், ஆனாலும் அவர்களுடைய பழக்கமா இருக்கும் காலை நேரத்தில் எழுந்திருவாங்க அவங்க. அப்ப ஃபஜ்ருடைய நேரத்தில் பரக்கத் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, ஃபஜ்ருடைய நேரத்தில் பரக்கத் இருக்கிறது, அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் தூங்கவே கூடாது. காலையில் தூங்குவது இது ரிசுக்கையும் தடுக்கும், முதலாவது. இரண்டாவதாக தொழுகையை குறைவாக தொழுவது. 5 நேர தொழுகையில வெறும் 2 தொழுகை தொழுகிறது, ஃபஜர் மட்டும் தொழுகிறது, அல்லது அசர் மட்டும் தொழுதுகிறது, அல்லது இஷா மட்டும் தொழுதுகிறது, அல்லது மக்ரிப் மட்டும் தொழுதுகிறது, மற்ற தொழுகையெல்லாம் விட்டு தொழுகையை கம்மியாக தொழுவது இது உங்களுடைய ரிசுக்கை தடுத்து விடும் என்பதாக சொன்னாங்க. மூன்றாவதாக சோம்பலாக இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனம் நம்மிடத்தில் இருக்கவே கூடாது. சோம்பேறியாக ஒருத்தர் இருக்கிறார், எப்ப பார்த்தாலும் தூங்குறாரு, என்னங்க பண்றாரு, தூங்கிட்டு இருக்கிறாரு. இந்த சோம்பேறியாக யார் இருக்கிறார்களோ அவரிடத்தில் ரிசுக்கு வராது, ரிசுக்கு தடுபடும் என்பதாக சொன்னார்கள் அல்லாமா இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நான்காவதாக அமானிதத்தில் மோசடி செய்வது. நான்காவதாக அமானிதத்தில் மோசடி செய்கிறார். ஒருத்தர் நம்பி போய் இந்த ஒரு பொருளை வைங்க, 1 மாசம் கழிச்சு நான் வாங்கிக்கிறேன் என்பதாக அமானிதம் கொடுக்கும் பொழுது அந்த அமானிதத்தில் மோசடி செய்யவே கூடாது. அமானிதம் என்பது இந்த 2 வகையாக இருக்கும். ஒன்று பொருள் கொடுத்து அதில் மோசடி செய்கிறது. இரண்டாவதாக நம்ம பேசுகிற வார்த்தைகள். இப்போ ஒருத்தரை நம்பி என்னுடைய சில உள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன், ஆனால் அவர் என்ன செஞ்சிருப்பாரு, அவர் வேற இடத்துல போய் என்னுடைய பெயரை சொல்லி இந்த மாதிரி அவரெல்லாம் சொல்றாருங்க, அப்படிலாம் பேசுறாருங்க என்பதாக புறம் பேசி என்னுடைய வார்த்தைகளில் அமானிதத்தை அவர்கள் பேணாமல் மோசடி செய்வது இது 2வது வகை. எனவே மோசடி எந்த வகையில் இருந்தாலும் சரி, அமானிதத்தில் மோசடி செய்வது அது பொருளாக இருந்தாலும் சரி, அது அவருடைய அடுத்தவருடைய சொல்லாக இருந்தாலும் சரி, இந்த மோசடி செய்வது என்பது எதுவும் ரிசுக்கை தடுத்துவிடும் என்பதாக சொன்னாங்க. அப்ப இந்த 4 விஷயம் நம்மிடத்தில் இருந்தது என்பதாக சொன்னா ரிசுக்கு நம்மை நெருங்காது, பரக்கத் இருக்காது, வியாபாரத்தில் லாபம் இருக்காது, வாழ்க்கையில் முசீபத்தாகவே இருக்கும் என்பதாக அல்லாமா இப்னு ஜௌஸி